நாளிது ஆனந்த நாளிது இனிமை தரும் நாளிது இறைவன் நம்மை அழைக்கின்றார் அருளை நம்மில் பொழிந்திடவே எழுவோம் இணைவோம் புதிய வாழ்வினை தொடர்ந்திடுவோம் நம்மை நடைத்திடுவார் கூடுங்கள் இறையன்பு குறையாதது பிறரன்பு மேலானது இறையன்பு குறையாதது பிறரன்பு மேலானது அவர் வழியிலே நாம் வாழுவோம் அவர் வழியிலே நாம் பகிருவோம் புதிய வாழ்வினை தொடர்ந்திடுவோம் புதிய வாழ்வினை தொடர்ந்திடுவோம் அழகிய நாளிது ஆனந்த நாளிது இனிமை தரும் நாளிது அழகிய நாளிது ஆனந்த நாளிது இனிமை தரும் நாளிது உடன் பகிர்ந்திட அழைக்கின்றார் கூடுங்கள் இறைவார்த்தை உணவானது இறையாட்சி நடந்தேறுது இறைவார்த்தை உணவானது இறையாட்சி நடந்தேறுது புது பாதைகள் நாம் காணுவோம் பிறர் வாழ்வினை நாம் பேணுவோம் புதிய வாழ்வினை தொடர்ந்திடுவோம் புதிய வாழ்வினை தொடர்ந்திடுவோம் அழகிய நாளிது ஆனந்த நாளிது இனிமை தரும் நாளிது அழகிய நாளிது ஆனந்த நாளிது இனிமை தரும் நாளிது இறைவன் நம்மை அழைக்கின்றார் அருளை நம்மில் பொழிந்திடவே இறைவன் நம்மை அழைக்கின்றார் அருளை நம்மில் பொழிந்திடவே எழுவோம் இணைவோம் புதிய வாழ்வினை தொடர்ந்திடுவோம் அழகிய நாளிது ஆனந்த நாளிது இனிமை தரும் நாளிது அழகிய நாளிது ஆனந்த நாளிது இனிமை தரும் நாளிது இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, பொதுக்காலத்தின் 20ஆம் ஞாயிறாகிய இன்று நாம் எம் பாதுகாவலியாம் சதாசகாய அன்னையின் திருவிழாவை மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் கொண்டாட கூடியிருக்கின்றோம். இத்திருப்பலியில் சதாசகாய அன்னையின் பரிந்துரையால் இறைவனின் அருளை பெறவும் அன்னையின் மீதுள்ள பக்தி விசுவாசத்தை புதுப்பித்து கொள்ளவும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். சதாசகாய மாதா என்பதன் பொருள் என்றும் உதவுகின்ற தாய் என்பதாகும். ஆதலால் தான் எம் துன்பங்களிலும் நோயிலும் சிரமத்திலும் சந்தோஷத்திலும் எப்போதும் தம் பிள்ளைகளுக்காக விண்ணப்பிக்கும் தாயாக எம் சதாசகாய அன்னை இருக்கின்றார் என்பதை நாம் இந்நாளில் நினைவு கூறுகின்றோம். மேலும் இன்று முதல் வாசகமானது அந்நியனான எபேது மலைக்கு எபிரியா விடுதலைக்காக உழைப்பதையும், இரண்டாம் வாசகமானது இயேசுவின் பாடுகள் சிலுவை மரணத்தை தியானித்து
அவர் வழியில் பயணிக்க வேண்டும் எனவும் நற்செய்தி வாசகமானது நீதி மனித உரிமைக்கான போராட்டத்தில் பிளவுகள் பிரிவினைகள் தவிர்க்க முடியாதது என்பதை இயேசு தம் சீடர்களுக்கு கற்பித்ததையும் எடுத்து காட்டுகின்றது. எனவே தான் கிறிஸ்துவை போல துன்பத்தை தாங்கக்கூடியவர்களாகவும் உண்மையான சமாதானத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் விளங்கி கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக வாழ அழைக்கப்படுவதோடு எமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் எப்போதும் எம்மை பாதுகாக்க வழிநடத்தவும் ஆறுதல் படுத்தவும் தயாராக இருக்கின்ற எம் பாதுகாவலியாம் சதாசகாய அன்னையின் வழியை பின்பற்றி அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் உதவியையும் உலகுக்கு எடுத்துச் செல்ல உறுதி பூண்டு மேலும் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய அருளை பெற்று நம்முடைய வாழ்வை புதியதொரு தொடக்கத்தில் ஆரம்பிக்க தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதரங்களே, ஜூபிலி ஆண்டிலே சகாயபுரத்தில் சதா சகாய அன்னைக்கு விழா எடுக்க நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இது இந்த பங்கின் திருவிழாவாக இருக்கின்ற போது இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டியவர்களாக அழைக்கப்படுகின்றோம். இந்த இடத்திலே இந்த பங்கிலே நிறைந்த விசுவாசத்தை கடந்த ஆண்டு காலங்களாக எங்களுக்கு வழங்குகின்றமைக்காக இந்த பங்கு எங்களுடைய பங்கு என்று இங்கு வர ஆயத்தமாகுகையிலே எழுவான் என்று ஒரு புத்தகம் எமது மறை மாவட்டம் பிரிக்கப்பட்ட போது எழுதப்பட்டது. அதனை வாசிக்கையிலே அறிந்து கொண்ட விடயம், இந்த பங்கு ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருடம் 25 வருடங்கள், இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருடம் 50 வருடங்கள். ஆகையால் வெள்ளி விழாவும் பொன் விழாவும் சேர்ந்ததொரு கொண்டாட்டமாக ஜூபிலி ஆண்டிலே திருநாள் மாபெரும் பெருநாளாக எங்களுக்கு அமைகின்றது. எனவே ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற பிள்ளைகளாக சதா சகாய தாயினது பரிந்துரை வழியாக இறை அருளை அவரது பிரசன்னத்தினால் கடந்து செல்லுகின்றவர்களாக நன்றி கூறி இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். எனவே பலியில் தகுதியுடன் பங்கு பெற குற்றம் குறைகளை நினைந்து மனம் வருந்தி ஆயத்தம் செய்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகும் இறைவனே, இணையில்லாத மன்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிறங்கும் தேவ தந்தை இறைவனே. ஒருவராக ஜெனித்தவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையின் நித்தியமாய் ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தையின் இறைவன் மாட்சியுள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமது அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாக சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளரச் செய்து வருகின்றான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகின்றானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கின்றேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் ஏதும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான
பால் கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கி விட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். எபேது மெலேக்கு அரண்மனையில் நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பால் கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மெலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றினின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். 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 நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். அழிவின் குழியில் இருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தில் நின்று தூக்கி எடுத்தார். கெட்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை இன்னாவின் என்று எழச் செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah,
இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்றேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கின்றீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கின்றேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். இது எமது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதரங்களே, மைக்கேல் ஆஞ்சலோ என்கின்ற சிற்பி அன்னை மரியாள் இயேசுவினது மரித்த உடலை அவளது மடியிலே தாங்கிய மிகவும் அழகானதொரு சுரூபத்தை, சிலையை அவர் வடித்தார். அந்த சுரூபம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சுரூபம். அன்னை மரியாள் இயேசுவினது மரித்த உடலை மடியிலே தாங்குகின்ற சுரூபம். இதனை செய்து முடித்த பின்பு இந்த அழகானதொரு கருத்தாளமிக்க சுரூபத்தை செய்த இந்த சிற்பி அதற்கு ஒரு பெயரிட்டார். அந்த பெயர் ஃபியாட், FIAT, ஃபியாட். ஃபியாட் என்பது ஆங்கில சொல் கிடையாது, அது லத்தீன் மொழி. ஃபியாட் என்றால் அன்னை மரியாள் கபிரியேல் தூதர் தோன்றி ஆண்டவரது செய்தியை சொன்னபோது அவள் அளித்த பதில் ஆம். ஆம் என்ற பதில் இந்த சிற்பி அந்த அழகிய சுரூபத்துக்கு வைத்த பெயர். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதரங்களே, மாதாவினுடைய பக்தர்களாக, சகாய மாதாவினுடைய பாதுகாவலிலே இந்த பங்கின் திருவிழாவை கொண்டாடுகின்றவர்களாக நாம் எமது வாழ்விலே ஆம் என்று சொல்ல அழைக்கப்படுகின்றோம். ஆம் என்று வாழ நாங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஆம் என்று வாழுகின்ற வாழ்க்கையிலே இறை பிரசன்னத்தில் மூழ்க நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்திற்கு திருப்பலிக்கு வந்து செல்லுகின்றவர்களாக இன்றைய நாளிலே திருநாளை கொண்டாடுகின்றோம். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதரங்களே, பொது காலத்தின் 20வது வாரத்திலே இன்று இந்த திருநாள் மிகவும் பொருத்தமானதாக அமைகின்றது. ஏனெனில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்னை மரியாளினுடைய விண்ணேற்பு பெருவிழா.
திருவழிபாட்டு நாட்காட்டியிலே இறை வார்த்தைகளை நாங்கள் கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களை புடமிடுகின்ற இறை வார்த்தைகளாக இருக்கின்றது. இந்த பொது காலத்தின் 20வது வாரத்திலே நீங்கள் இந்த திருநாளை கொண்டாடுகின்ற பொழுது கடந்து வந்த வாசகங்கள் இன்று சதா சகாய மாதாவினுடைய திருநாளை கொண்டாடுகின்ற போது அந்த திருப்படம் எடுத்து இயம்புகின்ற அருமையான விடயங்களை மனதில் இருத்தி நிறைந்த சந்தோஷத்துடன் ஆசீருடன் கொண்டாட எமக்கு வழிவகுக்கின்றது. ஆகையால் நாங்கள் கடந்து வந்த காலத்திலே கேட்ட வாசகங்கள் எங்களுக்கு பட்டும் படாமல் கூறுகின்றது. நல்ல பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனெனில் அவர்களுக்கு சொத்து தாயும் தகப்பனும். மோசமான பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்து பிரயோசனம் கிடையாது. அவர்கள் அதனை அழித்து விடுவார்கள். மொத்தத்தில் சொத்து சேர்ப்பதே தேவை இல்லாத விடயம். இவ்வாறு நாம் அன்னை மரியாளை போன்று விண்ணக மாட்சியை காண எம்மை புடமிட்ட இறைவார்த்தை இன்றைய நாளிலே இன்றைய வாசகங்களூடாக அந்த விண்ணக மாட்சியை நாம் தமதாக்கி கொள்ள எமது பார்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே இருக்க அழைக்கின்றது. இன்றைய முதலாவது வாசகம், இன்றைய இரண்டாவது வாசகம், இன்றைய நற்செய்தி, இவை யாவும் எமது பார்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே இருக்க அழைக்கின்றது. எமது பார்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இல்லாமல் போகின்ற போது எமது வாழ்வில் குழப்பங்கள் நிரம்புகின்றது. நாங்கள் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது இறைவனை தேடுகின்றோம், அந்த பரிசுத்தத்தை கொண்டாடுகின்றோம். ஆலயங்களிலே இருக்கின்ற திருச்சுருவங்கள் படங்கள் எங்களது வீடுகளிலும் இருக்கின்றது. நாங்கள் பூ வைக்கின்றோம், விளக்கேற்றுகின்றோம், எல்லாம் செய்கின்றோம். எங்களுடைய பார்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருக்கின்றதா? நாங்கள் சதா சகாய மாதாவினுடைய படத்தை பார்க்கின்ற போது நாங்கள் மாதாவே என்று கூறுகின்றோம். ஆனால் அந்த படம் எங்களுக்கு சொல்லுகின்ற விடயம், நாங்கள் முதலிலே பார்க்க வேண்டியது இயேசுவை. அன்னை மரியாளே இயேசுவை காண்பிக்கின்றாள். இயேசுவினுடைய இருதயத்தை அவளுடைய விரலால் காட்டுகின்றாள். அவளுடைய விரல் இருதயத்தின் ஊடாக இடப்புறம் இருக்கின்ற அந்த சிலுவையை நோக்கி ஊடுருவுகின்றது. ஆகையால் நாங்கள் அன்னை மரியாளுடைய சதா சகாய மாதாவினுடைய படத்திலே நாங்கள் அவதானிக்கின்ற விடயம் முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் இந்த பொது காலத்தின் 20வது வாரத்திலே இன்றைய திருநாள் கொண்டாட்டம் மிகவும் பொருத்தமானதாக அமைகின்றது என்று உங்களுக்கு கூறியிருந்தேன். முதலாவது வாசகத்திலே எரேமியா என்கின்ற இறைவாக்கினர், இவர் எப்படிப்பட்டது ஒரு இறைவாக்கினர் என்றால் பெரிதாக ஆளுமை இல்லாத ஒரு இறைவாக்கினர். இந்த இறைவாக்கினரை அழைத்த இறைவன் இவரை உருவாக்கினார். ஆண்டவரது பணி செய்ய, ஆண்டவருக்குரிய காரியங்களை துணிவோடு தைரியமாக சொல்ல அவரை உருவாக்கினார். ஆண்டவர் விரும்புகின்ற காரியங்களை துணிச்சலாக செய்ய அவருக்கு நேரம் எடுத்தது. ஆகையால் அழைத்த நாட்களிலிருந்து சற்று காலம் கடந்த பின்பே அவர் அதனை துணிவோடு தைரியமாக கடந்ததாக சில புத்தகங்கள் எங்களுக்கு கூறுகின்றது. இவர் எப்படிப்பட்டது ஒரு இறைவாக்கினராக இருக்கின்றார் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னதை செய்கின்ற ஒரு இறைவாக்கினராக. அவருக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் சொல்கின்றார், ஏன் செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நான் அதனை செய்தேன். இவ்வாறு இந்த ஆலயத்திலே திருநாள் திருப்பலி நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முட்டியை தூக்கி கொண்டு போ, அதை நடுவே உடை. கேட்டால் ஆண்டவர் இந்த இடத்தை, இந்த பங்கை அழிக்கப் போகிறார் என்று சொல் என்றால் அவர் ஏன் எதற்கு என்று யோசிக்க மாட்டார். அவர் வந்து இந்த இடத்திலே உடைத்து விட்டு ஆண்டவர் உங்களை எல்லாம் அழிக்கப் போகிறார் என்று சொல்லுவார். அப்பொழுது இங்கே இருக்கின்றவர்கள் பைத்தியகாரன் என்று அடித்து வெளியே துரத்தி அவரை எறிவார்கள். அவர் ஆண்டவரிடம் போய் முறையிடுவார், ஆண்டவரே
நீர்தானே இவ்வாறு செய்ய சொன்னீர் என்று அவர் ஆண்டவரிடமிருந்து ஒதுங்கி இருப்பார். ஆனால் மீண்டும் ஆண்டவரிடம் வருவார். ஆண்டவர் மீண்டும் அவரிடம் சொல்லுவார், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்னும் ஒரு இடத்தில் போய் செய் என்று அவர் மீண்டும் போய் செய்வார். இவ்வாறு தன்னுடைய இறை வார்க்கு பணி அவரது வாழ்வில் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரது திட்டத்துக்கு அடிபணிகின்ற ஒன்றாக அது இருந்தது. இன்றைய இரண்டாம் வாசகம் எங்களுக்கு இதனை எவ்வாறு கூறுகின்றது என்று சொன்னால், எங்களுக்கு மன உறுதி வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு பணிந்து ஆம் என்று சொல்லி வாழுகின்ற வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகம் எமது வாழ்விலே பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், நெருங்கிய உறவுகள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே அடிக்கடி நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ, நாங்கள் காரணமாக இருந்தோ காரணமாக இல்லாமலோ வந்து செல்கின்றது. ஆகையால் எமது உறவுகள் சந்தோஷமாக இருக்க, ஆண்டவர் எமக்கு தந்த வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்க, எமது பார்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே இருக்க வேண்டும் என்று எமக்கு கூறுகின்றது. எனவே இன்றைய நாளிலே அன்னை மரியாளுக்கு இந்த விழாவை கொண்டாடுகின்றவர்களாக இந்த அன்னை மரியாள் ஆம் என்று சொன்னதை போன்று நாமும் எமது வாழ்விலே ஆம் என்று எமது காரியங்களை ஏற்று அன்னை மரியாளை போன்று அன்பாக பண்பாக நாங்கள் வாழ வேண்டும். இந்த அன்னை மரியாளை பற்றி படிக்கின்ற பொழுது நாங்கள் இதைத்தான் கற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த அன்னை மரியாளுடைய திருப்படத்தை பார்க்கின்ற பொழுது நாங்கள் இதைத்தான் எமது வாழ்விலே வாழ்வாக்க வேண்டும். இந்த அன்னை மரியாளுடைய சதாசகாய மாதாவினுடைய இந்த திருப்படத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம், அன்னை மரியாளுக்கு வாய் சிறிதாகவும் காது பெரிதாகவும் இருக்கின்றது. பெரிதாக என்று சொன்னால் அந்த காது அதனுடைய துவாரம் தெரிகின்றவாறு திறக்கப்பட்டிருக்கின்றது. அன்னை மரியாள் அதிகம் பேசியதை விட அதிகம் செவி சாய்த்தாள். தேவையில்லாத பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக பேசுவதால். ஆகையால் அமைதியாக இருந்து ஆண்டவரது திட்டத்துக்கு செவி கொடுத்து நாம் வாழுகின்ற பொழுது எமது வாழ்வு சிறப்பாக அமைகின்றது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு இந்த திருப்படத்தை பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள், குறிப்பாக 5 விடயங்களை நாங்கள் கூறலாம். முதலாவது விடயம் இந்த அன்னை மரியாளினுடைய முகம். அந்த முகத்திலே இருக்கின்ற அந்த கண் அது இயேசுவை பார்க்கவில்லை, வானதூதரை பார்க்கவில்லை, அது அதன் முன் நிற்கின்ற எங்களை பார்க்கின்றது. எங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இயேசுவை காட்டுகின்றது. இயேசுவினுடைய இருதயத்தை நோக்கி எம்மை நகர்த்துகின்றது. அது சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டது என்று நாம் வாழுகின்ற வாழ்வை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எம்மை சரணடைய சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு முகம் கரம் என நாம் அவதானிக்கையிலே அடுத்ததாக குழந்தை இயேசு, அவர் அந்த வானதூதரை பார்த்த வண்ணம், அந்த சிலுவையை பார்த்த வண்ணம் அவர் இருக்கின்றார். இந்த குழந்தை இயேசுவினுடைய ஆடைகள், அவர் மனித தன்மையுடன் இருந்த ஒரு குழந்தை என்பதனை அவருடைய பச்சை ஆடை எமக்கு காண்பிக்கின்றது. இதுபோன்று இந்த சதா சகாய மாதாவினுடைய இந்த படத்தை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது வான தூதர்கள் அன்னை மரியாளோடு இருக்கின்றார்கள். அன்னை மரியாளோடு 1000 வானதூதர்கள் இருந்ததாக அழகு ஓவியம் என்கின்ற ஒரு புத்தகம் கூறுகின்றது. அழகு ஓவியம் என்பது அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் வைத்த பெயர். அன்னை மரியாளுக்கு பல பெயர்கள் உண்டு. ஊஞ்சல் மாதா, கதிரை மாதா, லூர்து மாதா, சதாசகாய மாதா, விண்ணக அரசு, இவ்வாறு பல. இந்த அன்னை மரியாளுக்கு இறைவன் வைத்த பெயர் அழகு ஓவியம். அழகு ஓவியம் என்று ஏன் இறைவன் அன்னை மரியாளுக்கு பெயரிட்டார்?
இறைமகனை இந்த உலகிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் சிந்திக்கையிலே என்ன செய்வது என்று அதனை கலந்தாலோசிக்க வானதூதர்களை அழைத்தார். வானதூதர்களை அழைத்து, நீங்கள் எல்லாம் எனக்கு உதவி புரிய வேண்டும், இறைமகனை இந்த உலகிற்கு அனுப்ப ஒரு பெண்ணை படைக்க வேண்டும், அந்த பெண் இறைவனை போன்று பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இறைவனை போன்று பரிசுத்தமாக இருக்க அவளை இந்த உலக மாசு மறு யாவற்றிலும் இருந்தும் பாதுகாக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். 1000 வான தூதர்கள் அன்னை மரியாளை புடை சூழ்ந்தார்கள். சதா சகாய மாதாவினுடைய படமும் சரி, இன்னும் சில படங்களிலும் சரி, அன்னை மரியாளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வானதூதர்கள் புடை சூழ்ந்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த 1000 வானதூதர்களில் 900 வானதூதர்களது 9 படைகளிலிருந்து 100 பேர் வீதம் தேர்ந்து கொள்ளப்பட்டார்கள். 70 வானதூதர்கள் அவர்கள் இன்னுமொரு வகையான வானதூதர்களாக பரிசுத்தத்தை காக்கின்றவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு 12 என்று சொல்லி 1000 வானதூதர்கள். அன்னை மரியாளிடம் நாம் செல்லுகின்ற பொழுது, அன்னை மரியாளிடம் செபிக்கின்ற பொழுது, சிவமாலை சொல்லுகின்ற பொழுது எங்களது பிரச்சனைகள் விலகுவதாக, நாம் பாதுகாக்கப்படுவதாக, எமது வாழ்வு சந்தோஷம் அடைவதாக, நிம்மதி அடைவதாக எங்களுக்கு ஒரு உணர்வு வருகின்றது. ஆகையால் தான் இந்த அன்னை மரியாளுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கின்றார்கள். அது எவ்வாறு எமக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால், நாம் அன்னை மரியை நெருங்குகின்ற பொழுது அன்னை மரி அவளுடைய வானதூதர்களிடம் எம்மை பாதுகாக்கும்படி, எம்மை ஆற்றுப்படுத்தும்படி, எம்மை ஆறுதல் படுத்தும்படி, எமது காரியங்களை நிம்மதியாக்கும்படி அவள் அந்த வானதூதர்களுக்கு கட்டளை இடுகின்றார் என்று இறைவன் அந்த அன்னைக்கு அழகு ஓவியம் என்று பெயரிட்டார். நாங்கள் பார்க்கின்ற அந்த வானதூதர்களில் 2 தான் கபிரியேல், மிக்கேல் ஆகிய 2 சம்மனசானவர்கள். சதா சகாய மாதாவுக்கு 2 பக்கத்திலும், ஒருவர் காக்க, ஒருவர் ஆண்டவர் செய்தியை சொல்ல. அவர்கள் அந்த சதா சகாய மாதாவினுடைய திருப்படத்திலே நாங்கள் இதனை அவதானிக்கின்றோம். 5வது விடயம், ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் அனைவரும் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம். அன்னை மரியாள் சதா சகாய மாதாவினுடைய திருப்படத்தின் பின்னணி கோல்டு நிறத்திலான திரை. இது என்ன என்றால், நாங்கள் ஆண்டவருடைய பரிசுத்தத்திலே, திருப்பலியிலே, சன்னிதானத்திலே மாதாவுக்கு முன்பு நாங்கள் நிற்கின்ற பொழுது பரிசுத்தத்தை சுவாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். சதா சகாய மாதாவிடம் வந்து அவள் முன் நின்று நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே எமது பார்வையை வைத்து, அன்னை மரியாள் அவளது வலக்கரத்தால் அந்த விரலால் இயேசுவினுடைய திரு இருதயத்தை காண்பித்து, அது இருதயத்தை ஊடுருவி அந்த சிலுவையை அது சுட்டி காட்டுகின்ற பொழுது, நாமும் அன்னை மரியாளை போன்று, இயேசுவை போன்று இறை திட்டத்துக்கு பணிந்து மற்ற மனிதர்களுடன் சம்மதத்துடன் சந்தோஷத்துடன் நாம் வாழுகின்ற பொழுது எமது வாழ்விலே மலருகின்ற சந்தோஷம் அந்த அன்னை மரியை சுற்றி சுடர்விடுகின்ற அந்த கோல்டு நிறத்திலான அந்த பரிசுத்தம். இந்த ஜூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற ஒரு தலைப்பை எங்களுக்கு தந்த பரிசுத்த பாப்பரசர் ஜூபிலி ஆண்டுக்கு இன்னும் ஒரு பெயர் வைத்தார். அதை பற்றி நாம் பெரிதாக பேசுவது கிடையாது. அது தூய ஆண்டு. இது பரிசுத்த ஆண்டு. பரிசுத்த ஆண்டு, தூய ஆண்டு என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் பரிசுத்தமானவர்கள். நாங்கள் பரிசுத்தமாக இல்லை என்கின்ற போது இது பரிசுத்த ஆண்டு கிடையாது. ஆகையால் இந்த ஜூபிலி ஆண்டிலே தூய்மையை கொண்டாட, தூய்மையை தியானிக்க, தூய்மையை வாழ்வாக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது கடந்து வந்த 2 ஆண்டுகளை நாங்கள் மறந்துவிட முடியாது. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸையும், மறைந்த எமது மறைமாவட்ட ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை அவர்களையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. இதுவரையும் நாங்கள் மறந்து ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள், எங்களுடைய பயணங்கள், எங்களை அறியாமலேயே எங்களுடைய தூய்மையை அது தொலைத்து விடும். ஏனெனில் கடந்த 2 ஆண்டுகள்
அன்னையாம் திரு அவையானது இந்த ஜூபிலி ஆண்டை, இந்த தூய்மை ஆண்டை எமது உள்ளங்களிலே மனதிலே கொண்டாட எம்மை ஆயத்தம் செய்தது. நாம் ஆயத்தம் செய்துதான் இந்த திருநாளை கொண்டாடுகின்றோம். வெறும் 10 நாட்கள் அல்ல, 2 வருடங்கள். 2 வருடங்களுக்கு முன்பு பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களிடம் 2ஆம் வத்திக்கான் சங்கம் என்கின்ற அந்த ஏட்டிலே இருக்கின்ற 4 முக்கியமான புத்தகங்களை வாசிக்க சொன்னார். அந்த 4 புத்தகங்களில் ஒரு புத்தகம் எங்களுக்கு கூறுகின்றது, நாங்கள் திருப்பலிக்கு வருவது, ஆண்டவரை தேடுவது, பரிசுத்தத்தை கொண்டாடுவதற்காக. அந்த பரிசுத்தத்தை நாங்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றோம்? அந்த பரிசுத்தத்தை நாங்கள் ஆடையாக அணிந்து கொண்டாடுகின்றோம். திருப்பலிக்கு வருகின்ற பொழுது குருக்கள் திருப்பலி ஆடை அணிகின்றார்கள். ஏன் அணிகின்றார்கள்? அணிகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற செபம் என்ன? நாங்கள் பரிசுத்தத்தை ஆடையாக அணிந்து கொள்ளுகின்றோம். பரிசுத்தமானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவை நாங்கள் ஆடையாக அணிந்து கொள்கின்றோம். திருவழிபாட்டிலே ஒரு திருத்தம் இப்பொழுது நீங்கள் காண்பது, குருக்கள் அணிகின்ற இந்த துகில் ஸ்டோல், அது இந்த வெளி ஆடைக்கு உள்ளே நாங்கள் அணிய வேண்டும். அது குருத்துவத்துக்குரிய அதிகாரத்தை காண்பிக்கின்றது. இந்த நீங்கள் காண்கின்ற ஆடை கிறிஸ்துவை, பரிசுத்தத்தை காண்பிக்கின்றது. நீங்கள் அதிகாரத்தை விட நீங்கள் பரிசுத்தத்தையே காண வேண்டும். நாம் அதிகாரத்தை அணிந்து கொள்வது கிடையாது, பரிசுத்தத்தை அணிந்து கொள்ளுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். அதிகாரம் ஆட்டி படைக்கின்ற பொழுது அல்லல்கள் எமது வாழ்விலே வந்து சேருகின்றது. பரிசுத்தத்தை ஆடையாக அணிந்து கொள்ளுகின்ற பொழுது எமது வாழ்வு நாம் விரும்புகின்ற, தேடுகின்ற சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக அது அமைகின்றது. எனவே இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதரங்களே, இதனை இந்த ஜூபிலி ஆண்டிலே மாபெரும் திருவிழாவாக சதாசகாய அன்னைக்கு இந்த பங்கிலே திருநாளாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆகையால் இந்த பரிசுத்தம் என்பது சில வேளைகளில் எட்டாக்கனியாக மிகவும் சிரமமான ஒன்றாக எங்களுக்கு இருக்கின்றது. அதற்கு ஒரு வழி அதிகம் பேசுவதை தவிர்த்து சொல்லுவதை செய்வது. நாங்கள் இன்று சொல்லுவதை, சொன்னபடி நாங்கள் நடப்பதை எமது வாழ்வாக்குவது மிகவும் அரிதாக இருக்கின்றது. சொல்வதை செய்வது குறைவு. அன்னை மரியாள் ஆம் என்று சொன்னால் ஆம் என்றவாறு நடந்தாள். அவள் அதிகம் பேசுவதாக விவிலியத்திலே நாங்கள் வாசிப்பது கிடையாது. அன்னை மரியாள் பிறந்து 1.5 வருடங்கள் யாருடனும் பேசுவது கிடையாது என்று நாங்கள் வாசிக்கின்றோம். 1.5 வருடங்கள் அவள் பேசியது ஆண்டவருடைய வானதூதர்களுடன். நல்லதை பேசினாள், நல்ல சிந்தனையை எடுத்துக்கொண்டாள். அவள் முதலாக அவளுடைய பெற்றோருடன் அவள் பேசுகின்ற பொழுது முதல் அன்னம்மாளுடனும் சொக்கினுடனும் இருந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை கேட்டதுதான் அன்னை மரியாள் முதலாக பேசியது. சதாசகாய மாதாவினுடைய படத்திலே வாய் சிறிதாக அந்த காது துவாரம் தெரிகின்றவாறு திறந்த வண்ணம் இருக்கின்றது. அன்னை மரியாள் ஆம் என்று சொல்லி அதிகம் பேசுவதை தவிர்த்து அவள் அன்பாக அவள் வாழ்ந்தாள். நாங்கள் விவிலியத்திலே நாங்கள் வாசிக்கின்ற பொழுது இந்த அன்னை மரியாள் எப்பொழுதெல்லாம் பேசுகின்றாள்? 12 வயதிலே இயேசு தொலைந்து போகின்ற பொழுது, நானும் உம்முடைய தந்தையும் உம்மை தேடுகின்றோமே, உனக்கு கவலை இல்லையா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ற பொழுது அந்த குழந்தையை சொந்த ஊருக்கு கூட்டிக் கொண்டு போகின்றாள். பின்பு கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை ரசமாக்கிய பொழுது திருமணத்திலே ரசம் தீர்ந்து விட்டது என்பதை அறிந்த அன்னை சதாசகாய மாதாவினுடைய திருப்படம் எவ்வாறு இயேசுவை காண்பிக்கின்றதோ அவ்வாறு எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளிடம் கூறிய பொழுது அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் அங்கிருந்த சீடர்களை கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னபடி செய்தார்கள். தண்ணீர் ரசமாகியது, நிறமற்றது நிறமுள்ளதாகியது, பெருமதியற்றது பெருமதி உள்ளதாகியது. திருமண விருந்திலே வீட்டிலே இருந்த கலக்கம் அது மாபெரும் சந்தோஷமாக மாறியது. இவ்வாறு அன்னை மரியாள் அதிகம் பேசுவதை தவிர்த்து அடிபணிந்து ஆம் என்றவாறு அவள் இறுதி வரை வாழ்ந்தவளாக இருந்தாள். இறுதியிலே மௌனம் சம்மதத்திற்கு சமன் என்றவாறு சிலுவை அடியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளிடம், இவரே உன் மகன்,
என்று யோவானை பார்த்து கூறிய போது, யோவானை பார்த்து இவரே உம் தாய் என்று சொன்னபோது அவள் முதல் தடவையாக ஆண்டவரிடம் சொன்ன ஆம் என்ற சொல்லை மௌனமாக இருந்து, மௌனம் சம்மதத்துக்கு சமன் என்று அவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் இருந்து பிரிகின்ற பொழுதும் ஆம் என்று சொல்லி அந்த திருமைந்தனை அவருடைய திட்டத்துக்கு படிபணிய செய்கின்ற ஒரு அன்பு தாயாக அவள் இருக்கின்றாள். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதரங்களே, எங்களது ஆலயங்களிலே பங்குகளிலே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள். நாங்கள் ஆலயங்களுக்கு வருவது சந்தோஷமாக இருப்பதற்கு, எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை இல்லாமல் செய்து கொள்வதற்கு, எங்களுக்கு இருக்கின்ற போட்டி பொறாமைகள், எங்களுக்கு இருக்கின்ற மற்றைய ஏற்றத்தாழ்வுகள் இவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ளத்தான் நாங்கள் ஆலயங்களுக்கு வருவது, திருப்பலி கொண்டாடுவது, திருநாள் மேற்கொள்வது. ஆனால் இவற்றையெல்லாம் செய்கின்ற பொழுது எங்களை அறியாமலேயே போட்டி பொறாமைகள், பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் எங்களது மனதிலே அதிகமாகி கொண்டு செல்கின்றது. ஏனெனில் எல்லா வேளைகளிலும் நாங்கள் எமது பார்வையை நாங்கள் ஆண்டவரிலே வைத்து கொள்வது கிடையாது. நாங்கள் பணி செய்கின்ற பொழுது குறுமடத்திலே எங்களுக்கு சொல்லிக்கொள்வார்கள், ஆண்டவருக்காக பணி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவருக்காக மாத்திரம் பணி செய்வது என்பதை கற்றுக்கொள்ள குருத்துவத்திலே பல தசாப்தங்கள் ஒவ்வொரு குருக்களுக்கும் எடுக்கின்றது. ஏனெனில் 4 பேர் 4 பேசுவார்கள். நல்லது செய்தாலும் தவறு, பிழை செய்தாலும் தவறு. அதிகமான நேரங்களிலே நல்லது செய்வதை விட, நேர்மையாக நடப்பதை விட பொய்யை சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். நேர்மையற்ற வழிகளிலே செயற்பட்டால் அதனை பாராட்டுகின்றார்கள். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் நல்லது செய்து நேர்மையாக வாழ நினைக்கின்ற பொழுது மற்ற மனிதர்களுடைய தேவையில்லாத விமர்சனங்களை செவிமடுக்காது வாழ நாங்கள் மேலும் நல்ல பணி செய்ய இறைவனுக்காக மாத்திரம் நாங்கள் பணி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் இறைவனுக்காக பணி செய்யத்தான் அவள் ஆம் என்று சொல்லவள். அவளுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், பல விமர்சனங்கள், பல பொல்லாப்புகள் வந்து சேர்ந்த பொழுதெல்லாம் அவள் இறைவனுக்கு ஆம் என்று சொன்ன அந்த பதிலிருந்து விலகவில்லை. அவளுக்கு கிடைத்த குழந்தை இந்த உலகை விட்டு பிரியும் வரை அவள் அந்த ஆம் என்றவாறு தான் நடந்து கொண்டாள். ஏனெனில் அவள் பணி செய்தது யாருக்கும் அல்ல, யாருக்காகவும் அல்ல, இறைவனுக்காக மாத்திரம். ஆகையால் நாமும் எமது வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடி இது எங்களுடைய ஆலயம், எங்களது பங்கு என்று வருகின்ற பொழுது போட்டி பொறாமை விரோத மனப்பான்மைகள் எங்களுக்கு ஆலயத்திலே வருகின்றது என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவருக்காக பணி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக பணி செய்ய கற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகள், விட்டு கொடுக்கின்ற பிள்ளைகள், ஆண்டவர் இயேசுவை போன்று சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகள். அன்னை மரியாள் அந்த விரலால் இயேசுவினுடைய இருதயத்தை காண்பிக்கின்ற பொழுது தெரிகின்ற சிலுவை நாங்கள் நாளாந்த வாழ்விலே விட்டு கொடுக்கின்ற வாழ்வு. இதைத்தான் அன்னை மரியாள் எங்களுக்கு கூறி நாங்கள் தேடுகின்ற அந்த சந்தோஷமான வாழ்வை எங்களுக்கு தருகின்றார். இதைத்தான் நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை விண்ணேற்பு பெருவிழா என்று சொல்லி நாம் கொண்டாடுகின்றோம். சொல்வதை செய்வதில் இருக்கின்ற சிரமம் சொர்க்கத்தில் இல்லை என்று சுருக்கமாக நாங்கள் 2-3 நாட்களுக்கு முன்பு கொண்டாடினோம். ஆகையால் அவள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். சதா சகாய மாதாவினுடைய திருப்படம் பல அற்புதங்களை, அதிசயங்களை எமக்கு செய்கின்ற பொழுது அந்த அன்னை மரியாள் காண்பிக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த அற்புதங்களை, அதிசயங்களை செய்கின்றார். எமது பார்வை அந்த இயேசுவிலே இருக்க வேண்டும். அந்த இயேசுவுக்குரிய காரியங்களாக, அந்த தெய்வீக ஒளியாக அன்னை மரியாளது பின்னால் இருக்கின்ற அந்த கோல்டு நிறத்திலான பரிசுத்தமாக நாம் சுவாசிக்கின்ற காற்றாக அது இருக்க வேண்டும். எனவே உங்களுக்கு முன்னுரையிலே கூறியிருந்தேன், இன்று இந்த ஆண்டு திருநாளை கொண்டாடுகின்ற பொழுது 2 பெரிய கொண்டாட்டங்கள். எழுவான் புத்தகத்திலே இருக்கின்ற விடயம் அது சரியானதா எனக்கு தெரியாது, நான் அதனை சாதாரணமாக பகிர்ந்து கொண்டேன். இங்கே மூத்தவர்கள் இருக்கின்றார்கள், பல ஆண்டு காலமாக பணி செய்தவர்கள், எதுவுமே செய்யாதது போன்று, எதுவுமே தெரியாதது போன்று இந்த இடத்திலே அமர்ந்து இருக்கின்றார்கள்.
50 வருடங்கள் 25 வருடங்கள் என்பது ஒரு நீண்ட காலம் அல்ல. 75 வயது 60 வயது மூத்தவர்கள் முதியவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். ஜேக்கப் அலெக்சாண்டர் என்கின்ற ஒரு குருவானவர் 50 வருடங்களுக்கு முன்பு இந்த பங்கிலே தாண்டவன் வழி பங்கு தந்தையாக பணி செய்திருக்கின்றார். அப்போதிலிருந்தே இந்த இடத்திலே கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் வந்து போய் இருக்கின்றார்கள். 50 வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த சதா சகாய மாதாவினுடைய அந்த ஆலயம் எமது மறை மாவட்டத்தினால் மறை மாவட்ட ஆயரினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலயமாக அன்று இருக்கவில்லை. அருட்தந்தை நோபர்ட் என்னும் அடிகளார் பின்பு அவர் பணி செய்த காலத்திலே இங்கிருந்த பக்தி முயற்சிகளை, இங்கிருந்த விசுவாசத்தை, இங்கு நடந்த அற்புதங்களை அதிசயங்களை கண்டு மறைமாவட்ட ஆயருடன் பேசி இதனை 50 வருடங்களுக்கு முன்பு இது ஒரு 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 ஆலயமாக, இது ஒரு துணை பங்காக, பின்பு இருதயபுர பங்குக்கு துணை பங்காக இதனை இவர்கள் அமைத்தார்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்பு 2000ஆம் ஆண்டு ஜூபிலி கொண்டாடுகின்ற பொழுது இதை ஒரு தனிப்பங்காக்கி அமலமரி தியாகி அருட்பணி குருஸ் அடிகளாரை பங்கு தந்தையாக ஓலைக்குடிலில் பங்கு பணிமனை அமைத்து இந்த பங்குக்கு தந்தார்கள். ஆகவே இன்று 25 ஆண்டுகள் இது ஒரு புது பங்காக, 50 ஆண்டுகள் இந்த இடத்திலே விசுவாசம் மலர்ந்ததாக இதனை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். இந்த விசுவாச வாழ்வு இன்று எங்களுடைய ஆலயங்களிலே பங்குகளிலே அது மந்தமாகி கொண்டு செல்லுகின்றது. வரலாறு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், மறைக்கல்வி புகட்டப்பட வேண்டும். மறைக்கல்வி இல்லாத விசுவாச வாழ்வு இயந்திரம் இல்லாத பெருமதியான வாகனங்களை போன்றது. அது அழகாக நிறைய அலங்காரம், நிறைய லைட்ஸ் என்ன இருந்தாலும் அது என்ஜின் இல்லைன்னு சொன்னால் அது ஓடாது. ஆகையால் இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதரங்களே, அறிவும் அனுபவமும் கலந்தது ஞானம். அந்த ஞானம் நிறைந்த அன்னை சதா சகாய தாயாக பரிசுத்த லீலையாக வீற்றிருக்கின்ற இந்த சன்னிதானத்திலே திருநாள் கொண்டாடுகின்ற நாங்கள் இவ்வளவு குடும்பங்கள் இவ்வளவு பேர் சேர்ந்து கொண்டாடுகின்ற மாபெரும் பாக்கியத்தை இந்த இடத்திலே அமைத்து தந்தமைக்காக இந்த திருநாளிலே நன்றி கூறி இந்த ஆசீர் எமது ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிலைக்க பெற வேண்டி இந்த பங்கிலே பணி செய்த பங்கு தந்தையர்கள் நல்ல சுகமாக வாழ வேண்டி தற்போது இருக்கின்ற பங்கு தந்தை நிறைவான நாட்களை இந்த பங்கிலே கடந்து செல்ல, குருக்கள் இறந்திருந்தால் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடி இந்த ஆலயத்தை வளர்த்தவர்களுக்காக நாங்கள் ஒரு கணம் நன்றியோடு நினைந்து இதை கொண்டாடி இந்த நன்மைத்தனங்களை நினைத்து நன்றாக வாழுகின்றவர்களாக இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் காரணம் என்பதை எண்ணி நாங்கள் மனதார கொண்டாடி வாழ தொடங்குகின்ற அருமையான வாழ்வு ஜூபிலி ஆண்டிலே சகாயபுரம் மாமாங்கம் சதா சகாய அன்னை திருவிழா. எழுந்து நின்று அனைவரும் எமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கடவுளை நம்புகின்றே, உன்னகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார்.
மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். உன்னகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வெல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எமது மன்றாட்டுக்களை ஆண்டவர் பாதம் சாப்பிப்போம். மன்றாட்டுகள் பதிலாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இந்நாடுகள் எனக்கு குரலுக்கு செவிசாய்க்கின்றன, அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்ற நற்செய்தி வாழ்த்தொலி கேட்ப இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் தாயாம் திரு அவை வழிநடத்தி வருகின்ற திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகியோரில் நல்லாயனாம் உம்மை கண்டு உம் குரலுக்கு செவிசாய்த்தவர்கள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். மண்ணுலகில் நீர் நீ மூட்ட வந்த அன்பென்னும் நெருப்பையும் நீதியும் சுடரையும் அணைத்துவிட்டு பகைமையின் பாதையில் பயணிக்கும் இவ்வுலகையும் உலகின் தலைவர்களையும் எமது நாட்டின் தலைவர்களையும் சமத்துவம், சமய சார்பின்மை, சகோதரத்துவம், சமாதானம் ஆகிய விழுமியங்களின்படி வாழுகின்ற மற்றும் ஆளுகின்ற நல்லோராய் நீர் உருமாற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நானோ எளியவர், நீரே என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என்கின்ற திருப்பாடல் வரிகளையே எங்கள் வேண்டுதலாகவும் எழுப்பி இன்னல்கள் நிறைந்த வாழ்வில் மனம் சோர்ந்து தளர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு பயணிக்கவும், குறிப்பாக இளையோர் மற்றும் வலுவற்றோர் உம்மையை தங்கள் துணைவராக கொண்டு துணிவோடு முன்னேற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஜூபிலி ஆண்டினை கொண்டாடி வரும் நாங்கள் அனைவரும் நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசு மீது கண்களை பதிய வைத்து எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக முன்னேறி செல்லவும் எங்கள் சதாசகாய அன்னை மூலம் இப்பங்கு மக்களை இவ்வளவு காலமாக பாதுகாத்து தேவையான வரங்களை கொடுத்து வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் பாவத்திற்கு எதிராக போராட்டத்தில் மன உறுதியோடு பங்கேற்று
எங்களை பற்றி கொண்டிருக்கிற எல்லா சுமைகளையும் பாவ நாட்டங்களையும் உதறி தள்ளிவிட்டு உம் சார்பாகவும் உமது அரசுக்கு ஏற்றவர்களாகவும் வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் கண்களை மூடி உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற தேவைகளை ஆண்டவரிடத்திலே நாங்கள் சமர்ப்பிப்போம். இந்த நாளிலுமாக அன்னை மரியாளுக்கு விழா எடுக்கிற நாங்கள், அவளுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி நிற்கிற நாங்கள், அவளுடைய இயேசுவினிடத்திலிருந்து அந்த தாய் எங்களுக்கு பெற்றுத்தந்த அந்த அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிற நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் அவளை போல வாழவும், நாங்கள் பிறருடைய வேதனைகளையும் துன்பங்களையும் கேட்பவர்களாக இருந்து மௌனத்திலே பிறரை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக மாறவும், இந்த பங்கிலே வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெறவும், இந்த இடத்துல வேதனையிலும் நோயிலும் கண்ணீரிலும் தேவையிலும் அன்னை மரியாள் முன்னால் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆண்டவர் இயேசு தொடும்படிக்காகவும், இந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அற்புதம் நடக்கும்படிக்காகவும், எங்களிடத்திலே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம் என்று நாங்கள் வாக்கு கொடுத்தோமோ அந்த பிள்ளைகளையும் நாங்கள் நினைத்து கொள்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அளவில்லாத அபிஷேகமும் இந்த பிள்ளைகளை நிரப்புவதாக. இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய இருதயமும் தெய்வீக மகிமையினால் நிறைந்து அவர்கள் ஆண்டவரை கண்டுகொள்ளும்படிக்கு ஆண்டவர் தம்முடைய அருளினாளங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆண்டவரை இந்த பங்கை ஆசிர்வதியும், இந்த பங்கில் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசிர்வதியும், குருக்களையும் சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதியும். ஆண்டவரே, இந்த பங்கிலே உருவான குருக்களை ஆசிர்வதியும். அப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடும் இந்த பங்கில் வாழ்பவர்களோடும் சுற்றியும் இருக்கிறவர்களோடும் இன்று இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த திருப்பலியிலே பங்கு பெறும் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கிற எல்லா தேவைகளையும் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுத்து தக்க நேரத்தில் நீர் எங்களுக்கு பதில் அளிப்பீர் என்ற விசுவாசத்திலே எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வேண்டி நிற்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். இதை திருவாயிரைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவார். வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணியேன மடிந்த
விளைந்து பலன் தரவே எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே கோதுமை மடியென மடிந்து பலன் தரவே எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே என்னை முழுவதும் தருகின்றேன் இதை ஏற்றிடுவாய் இறைவா உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய் என்னை ஏற்றிடுவாய் இறைவா உந்தன் கருவியை மாற்றிடுவாய் உரிமைகள் உடைமைகள் இழந்து தவித்தவரில் வரும் வாழ்வில் வறுமை விதைத்திடவே என்னை முழுவதும் தருகின்றேன் இதை ஏற்றிடுவாய் இறைவா உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய் இதை ஏற்றிடுவாய் இறைவா உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய் வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன் அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய் என்னை ஏற்றிடுவாய் இறைவா உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வெல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடு உமது மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உமை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமது அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால்
உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன்னே காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: பரிசுத்த பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர். பரிசுத்த பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர். ஓசானா 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 ஓசானா. விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளன. விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளன. ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, சதாசகாய அன்னையின் பெருந்துரையால் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி, நன்றி உணர்வோடு உமது ஆலயத்தில் குழுமியுள்ள உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். அன்னை மரியா உமது சித்தத்திற்கு ஆம் என்று பதிலுரைத்தது போல உமது பிள்ளைகளாகிய நாமும் ஆம் என்று பதிலுரைத்து இந்த ஜூபிலி ஆண்டில் புனிதமுள்ளவர்களாக வாழச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசபாஸ், புனித அந்தோனியார், இவ்வுலகிலும் அக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் குற்றங்களை மன்னிக்கவும், அதன் வழியாக நாமும் பிறரது குற்றங்களை மன்னித்து ஒன்றாக ஒற்றுமையாக எமது வேற்றுமைகளில் வாழ இவ்வுலகு வந்து நம்மை ஒன்று சேர்த்து கற்றுக் கொடுக்கப்பட்ட சபத்தை சேர்ந்து சொல்லுவோம். உன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பேர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறி மேல் தயவாயிரும் உலகின் பாவம் போக்க வந்த இறைவனின் செம்மறி மேல் தயவாயிரும் உலகின் பாவம் போக்க வந்த இறைவனின் செம்மறி அமைதியை தந்தருளும் அமைதியை தந்தருளும் அமைதியை தந்தருளும் அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். புது உணர்வே இயேசுவின் உடலாம் புது உறவே புது நினைவே புது நிறைவே இயேசுவின் பலியாம் புது நிகழ்வே உலகின் பாவம் போக்கிடவே உயிரை தந்து காத்திடவே உலகின் பாவம் போக்கிடவே உயிரை தந்து காத்திடவே மண்ணுலகம் வந்து சென்ற இறையுணவே மரங்களில் நின்று வாழ வரமுணவே புது உணவே புது உணர்வே இயேசுவின் உடலாம் புது உறவே புது நினைவே புது நிறைவே இயேசுவின் பலியாம் புது நிகழ்வே பாலை வழியில் வந்த மன்னா இணையாள வந்த மன்னா
வாழ்வு தரும் பொருட்டு வந்தீர், நிறைவாழ்வு தந்து சென்றீர். நீ தரும் உணவு உம்மை உம்மில் இணைக்குமே. புதுமை தரும் திரு உணவே உம்முள் வருமே. அப்பமுண்ணும் நேரம் மன்னிப்பாக மாறும் நன்மை ஆகுமே, நன்மை ஆகுமே. புது உணவே புது உணர்வே இயேசுவின் உடலாம். புது உறவே புது நினைவே புது நிறைவே இயேசுவின் பலியாம். புது நிகழ்வே வாழ்வு என்ற ஒன்றே இந்த உணவின் புதிய பாதை, தகுதியான நிலையொன்றே இந்த உணவின் புதிய பார்வை. பகிர்வது உந்தன் பலமே எமக்கும் தாருமே. பலியாவது உந்தன் பலியே எமக்கும் காட்டுமே. அப்பமுண்ணும் நேரம் அன்பின் நினைவாகும். அதிசயம் நடக்குதே, அதிசயம் நடக்குதே. புது உணவே புது உணர்வே இயேசுவின் உடலாம். புது உறவே புது நினைவே புது நிறைவே இயேசுவின் பலியாம். புது நிகழ்வே புது புது நினைவே புது நிறைவே இயேசுவின் உடையாம். புது நிகழ்வே உலகின் பாவம் போக்கிடவே உயிரை தந்து காத்திடவே. உலகின் பாவம் போக்கிடவே உயிரை தந்து காத்திடவே. மண்ணுலகம் தந்து இறையுணவே மனங்களில் நின்று வாழுவது உணவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உன்னக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைகளை தாழ்த்தி இறையாசிற்கு ஆயத்தமாவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமதாசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி உன்னக பரிசுகளாகியவற்றின் கொடைகளை
உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. நாள் திருப்பலியை சிறப்பிக்க என்னை அழைத்த பங்கு தந்தை அலெக்ஸ் ராபர்ட் அடிகளாருக்கும் பங்குச்சபை பங்கு மக்கள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். சென்று வாருங்கள், திருப்பலி வாழ்விலே தொடர்கின்றது. நன்றி. கடவுளின் பேரன்பை பெற்றவனே, சகாயபுரத்தின் காவலியே. கடவுளின் பேரன்பை பெற்றவனே, சகாயபுரத்தின் காவலியே. முடிந்தாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடு. அன்னையே எங்களுக்காக இயேசுவை மன்றாடு. ஏந்தியனை பார் யாருண்டு, அம்மா தாயே ஆண்டவரே, உம்மையல்லவோ உலகம் சகாயத்தின் நாயகி என்று அழைக்கின்றது. இரக்கத்தின் ராக்கினி என்று கூப்பிடுகிறது. இதனால் அல்லவோ மது சன்னிதானம் கோடான கோடி பக்தர்களால் நிரம்பி வழிகிறது. லட்சா லட்சம் பிற சமயவாதிகளால் நிறைகிறது. நாளாந்தம் ஆயிரம் ஆயிரம் புதுமைகளால் பொழிந்து விளந்தது. இதை அறிந்தே பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்மேல் நம்பிக்கை வைத்தும் சன்னிதானம் சரணடைந்து நிற்கின்றோம். உம் பாதார விந்தத்தை கட்டிப்பிடித்து கண்ணீரால் கழுவுகிறோம். பெருகை நீட்டி இறந்து கேட்கின்றோம். குறைகளிலும் துன்பங்களிலும் உதவியாகவும் இருக்கின்றீர். மன்றாடுவோமாக. எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது சதாசகாய அன்னையை எப்போதும் உதவி செய்ய காத்திருக்கும் அன்னையாகங்களுக்கு தந்தருள திருவிழமானீரே. சதாசகாய அன்னையின் அற்புதமான சாயலை வணங்கி அந்த அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டியிருக்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் தன்னை என்றென்றும் அனுபவிக்க தகுதி உள்ளூராய் வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறந்து மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
மரியே மரியே வாழ்க வாழ்க தாயே தாயே கடவுளின் பேரன்பை பெற்றவளே சகாயபுரத்தின் காவலியே சகாய தாயின் அருள் வேண்டி சகாயபுரத்தை தேடி வந்தோம் சகாய தாயின் அருள் வேண்டி நீர் நீதியில் வீழ்ந்திடவே நீதியில் வீழ்ந்திடவே வலுவாய் என்னுள்ளம் வந்தாய் வலுவாய் உள்ளம் வந்தாய் வாழ்க வாழ்க மரியே மரியே வாழ்க வாழ்க தாயே தாயே வாழ்க வாழ்க மரியே மரியே வாழ்க வாழ்க தாயே தாயே கடவுளின் பேரன்பை பெற்றவளே சகாயபுரத்தின் காவலியே கடவுளின் பேரன்பை பெற்றவளே சகாயபுரத்தின் காவலியே கடவுளின் பேரன்பை பெற்றவளே சகாயபுரத்தின் காவலியே தலைமுறை தலைமுறை போற்றிடவே தலைமுறை தலைமுறை போற்றிடவே நகலும் மயை நாடி வந்தோம் நகலும் நாடி வந்தோம் வாழ்க வாழ்க மரியே மரியே வாழ்க வாழ்க தாயே தாயே வாழ்க வாழ்க மரியே மரியே வாழ்க வாழ்க தாயே தாயே கடவுளின் பேரன்பை பெற்றவளே சகாயபுரத்தின் காவலியே உலகுக்கு உருவம் தந்தவரை உலகம் இன்று உறவாடிட உலகுக்கு உருவம் தந்தவரே உலகம் இன்று உறவாடிட உதிரம் தாங்கியுரு தந்தாய் அந்த உன்னதரை தாங்கிக் கொண்டாய் உதிரம் தாங்கி ஒரு தந்த அந்த உன்னதரை தாங்கிக் கொண்டாய் தரணிக்கு தாயானாய் தாயை புரியும் தாயாய் காட்சி தந்தாய் வாழ்க வாழ்க மரியே மரியே வாழ்க வாழ்க தாயே தாயே வாழ்க வாழ்க மரியே மரியே வாழ்க வாழ்க தாயே தாயே ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.